மனசார சொல்றேன். இங்க இருந்து சொல்லல, இங்க இருந்து சொல்றேன். கன்ஃபார்ம் பிளாக் பஸ்டர். எங்க தலைவர் கம்பேக். யாராச்சும் சொல்ல முடியுமா இந்த படத்தை பத்தி? யாராச்சும் சொல்லுங்க. நாங்க சொல்றோம், எல்லாரும் சொல்வீங்க, பாப்பீங்க. உள்ள சிங்கம் மாஸ் காட்டிச்சு ப்ரோ. சத்தியமா செம கம்பேக் ப்ரோ. இது ஆர்ஜே பாலாஜி படம் செதுக்கி வச்சிருக்காரு ப்ரோ. வேற லெவல் மாஸ் தல, மாஸான படம் தல. படம் சூப்பரா இருக்குண்ணா. அப்சல்யூட்லி செம்மையா இருக்குண்ணா. சூர்யா எப்படி பண்ணிருக்காரு? சூர்யாவோ சொல்லியே தரல, நடிப்பு நாயகன். ஆர்ஜே பாலாஜி சொல்ல தரல, சூப்பரா பண்ணிருக்காரு. நல்லா ஃபேமிலி ஆடியன்ஸ் சூப்பரா பார்க்கலாம். எல்லாமே செம்மையா இருக்குண்ணா. கருப்பை இறங்கி ஆடின் முறுக்கிட்டான். கம்பேக் 13 வருஷம் கழிச்சு இதான் ப்ரோ கம்பேக். இதான் ப்ரோ கம்பேக். வெரி வெரி ஆட்டம் ப்ரோ. செம கம்பேக். உள்ள கருப்பு வரும்போது சிங்கம் வந்துச்சு ப்ரோ. உள்ள சூர விட்டானுவோ இருந்தாரு ப்ரோ. உள்ள சிங்கம் மாஸ் காட்டிச்சு ப்ரோ. சத்தியமா செம கம்பேக் ப்ரோ. இது ஆர்ஜே பாலாஜி படம் செதுக்கி வச்சிருக்காரு ப்ரோ. வேற லெவல் மாஸ் தல, மாஸான படம் தல. இந்த மாதிரி படம் வேற எங்கேயுமே பார்க்க முடியாதுல. இதான் பெட்டரான படம். செம்ம கம்பேக் தெரியுமா? கம்பேக்ல இதெல்லாம் மஜாவான கம்பேக். புரியுதா? கருப்பசாமி குவாலிட்டி வந்தது. வேற லெவல் படம் தல. இனிமேல் கோலிவுட் நாயகன் திமுக தீய சக்தி. படத்தை வேற லெவல்ல இருந்துச்சு. அதுல தளபதி ரெஃபரன்ஸ் இருந்தாங்க. இந்த மாதிரி தளபதி ஃபேன்ஸ்ல ரொம்ப சந்தோஷம். படம் வேற லெவல் வந்து பார்க்கலாம் ப்ரோ. ப்ரோ எல்லா ஆக்டர்ஸோட படத்துக்குமே ரெஃபரன்ஸ் இருக்கு. எல்லாரையுமே வச்சு கொண்டாடி இருக்காங்க. சூர்யா கம்பேக்னு கேட்டாங்கல்ல, 10 கம்பேக் ப்ரோ. இது வேற லெவல்ல இருக்கு, செம்மையா இருக்கு. இனிமேட்டு சூர்யா அண்ணனை வந்து எல்லாருமே ஒரு கடவுளா பார்ப்பாங்க. பயங்கரமா இருக்கு, வேற லெவல். ஃபுல்லாவே பயங்கரமான ஒரு ஃபயர் தான். படம் ஃபுல்லாவே பயங்கரமா இருக்கு, செம்மையா இருக்கு. தளபதி எல்லாம் யூஸ் பண்ணிருக்கேன். எல்லாமே செம்ம, வேற லெவல். படம் ஃபுல்லாவே ஒரு ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரையுமே வேற லெவல்ல இருக்கு. சூர்யா அண்ணனை வந்து தெய்வமா கொண்டாடுவாங்க கண்டிப்பா. கருப்பசாமி சூர்யா அண்ணன் இனிமேட்டு கருப்பசாமின்னு கூடுவாங்க கண்டிப்பா. பயங்கரம். படம் எதிர்பார்த்தோட தரமா இருந்துச்சு தலைவா. கருப்பு படம் பார்த்தோம், வேற லெவலு. பார்த்தது அதுக்கும் கருப்பசாமி பார்த்தோம், கடவுளை மலை வேஸ்டா போல. பிளாக் பாஸ்டர் படம் வந்து ரொம்ப அருமையா இருக்கு. ஆர்ஜே பாலாஜி பயங்கரமா பண்ணிருக்காப்ல. எதிர்பார்க்கவே இல்லை, பயங்கரமா பண்ணிட்டாப்ல. இன்டர்வல் பிளாக்லாம் ரொம்ப பக்காவா பண்ணிருக்காப்ல. அவர் படம் மாதிரியே தெரியல, ஆனா தூக்கிட்டாப்ல. படம் வேற லெவல். இந்த படம் செம்மையா இருந்துச்சு. ஆனா வேற லெவல். சூர்யா கருப்பு படம் பேய் லெவல்ல இருந்துச்சு. அப்படியே பக்காவா இருந்துச்சு, செம்மையா இருந்துச்சு. எல்லாம் ஆச்சு, அப்படியே ஜாலியா இருந்தாங்க, என்ஜாய் பண்ணாங்க. உள்ள எல்லாரும் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க சூர்யாவை. படம் பயங்கரமா இருக்குண்ணா, செம்ம பயங்கரம். படம் பாட்டுனா எல்லாமே செம்ம சூப்பர். எல்லா படத்து ரெஃபரன்ஸ் வச்சிருந்தாங்க, பயங்கரமா சூப்பரா பண்ணியிருந்தாரு. பாட்டில் எது கேட்டு இதுதான் பயங்கரமா இருந்தது. ஆர்ஜே பாலாஜி எங்கேயா இருந்து இவ்வளோ நாளா? இதுக்காக தான் இவ்வளோ நாளாக நான் காத்திருந்தோம். அந்த எவனோ சொன்னான் சிங்கம் 2 தான் லாஸ்ட்டுன்னு. சிங்கம் 2லாம் லாஸ்ட் இல்லை. இன்னைக்கு கருப்பு இறங்கியிருக்கு பாருங்க. சும்மா படம் பயங்கரமாக இருக்குது, உழக்குது. ஐயோ உள்ளே உட்கார முடியல, சீட்டில் உட்கார முடியல. பறக்கிறோம், தேட்டர் உள்ள பறந்துனே இருக்கிறோம். சாமி எங்களுக்குள்ளே இறங்கி ஆடுது, அந்த மாதிரி இருக்குது படம். உண்மையிலே ஆர்ட்ஸ் ஆஃப் டு ஆர்ஜே பாலாஜி வந்து நிஜமாவே சூப்பரா இருந்தது. வேற லெவல், வேற லெவல். 18ஆம் படி கருப்பே பார்த்த மாதிரி இருக்குது நேர்லயே. படம் சூப்பராக இருக்குது. ஆர்ஜே பாலாஜி பயங்கரமாக பண்ணியிருக்காரு. சிங்கம் சூர்யா உள்ளே கொண்டு வந்துக்கிறாரு. என்ஜிகே எல்கேஜி எல்லாரும் உள்ளே வந்துக்கிறாரு. படம் செம்மையாக இருந்துச்சு. சூர்யாவை பழைய மாதிரி பார்த்த மாதிரி இருக்குது ப்ரோ. ஓஜிஸ் பேக் ப்ரோ. உண்மையாலுமே ஓஜிஸ் பேக். யாரும் வந்து வீடியோலாம் எதுவும் லீக் பண்ண வேணாம். படத்தை போய் ஜாலியாக பாருங்கள், சந்தோஷமாக இருக்கும். சூர்யா வந்து திரும்பி வந்துட்டார், அவ்வளோதான். இனிமேல் அவ்வளோதான், சூர்யா மட்டும்தான். ப்ரோ நீங்கள் பாருங்கள் ப்ரோ, பார்த்துட்டு பேசுங்க ப்ரோ. எதுவுமே வேண்டாம் ப்ரோ, தெளிவாக போய் ஃப்ரெஷ்ஷாக போய் பாருங்கள். படம் வேறு மாதிரி இருக்குது ப்ரோ. ஃபேமிலி எல்லாருக்குமே செட் ஆகும் ப்ரோ. ப்ரோ அதான் கருப்புசாமி நேற்று வந்து தரிசனம் கொடுக்க தாமதமாயிடுச்சு. நேற்று ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தேட்டர் வாசலில் தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதாவது 18ஆம் படி கருப்பனை பார்க்கறதுக்கு 18 வருஷம் வெயிட் பண்ணோன்னு சொல்லுவாங்க. எங்கள் கருப்புசாமி பார்க்கறதுக்கு ஒரு நாள் வெயிட் பண்ண மாட்டோமா? நாங்கள் வெயிட் பண்ணோம். அன்பான ஃபேன்ஸ் எப்போவுமே, அன்பான ஃபேன்ஸ், அன்பான எங்கள் சூர்யா அண்ணனுக்காக எப்போவுமே கூட நிற்போம். அதே மாதிரி இன்றைக்கி சொன்ன மாதிரி படம் ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸ் ஆனதுக்கப்புறமேட்டு படத்தை பற்றி சொல்லணும்னா எப்படி சொல்கிறது, என்னால் பேசவே முடியல. பீக் இன்டர்வலில் காட் மோட் பிகின்ஸு. அதாவது படம் 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா வந்து பீக் ஏறிட்டே இருக்கும்னு நம்ம ஆர்ஜே பாலாஜி என்ன சொன்னார். அதே மாதிரி தான் 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா ஏதாவது ஒரு பீக்கு. போர்னா என்னன்னு கேட்பீங்க, நிற்கவே நிற்காது படம். ஜாலியாக போயிட்டே இருக்கும். அதில் என்ன கண்டென்ட் இறக்கணுமோ எல்லாத்தையும் பண்ணியிருக்காரு. கமர்ஷியல், பீக் கமர்ஷியல். கடைசியில் வாடா மச்சான்
கடைசியில் நம்ம கருப்புசாமி அவர்கள் எப்படி இருந்துச்சு? ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லணும், நாங்கள் தேடி சேர்த்த கூட்டம் இல்லை, நாங்களாம் தானே சேர்ந்த கூட்டம். எத்தனை தடை வந்தாலும் சரி எங்கள் அண்ணனை பொறுத்து நாங்கள் ஓட்டு வைப்போம், எங்கள் அண்ணனுக்கு நாங்கள் இருக்கோம். எல்லாம் எங்கள் மச்சான் சொல்ல மாதிரி தான், இந்த பாட்டில் வரும் வழியார் வாழ்ந்த கூட்டம், அதான் நாங்கள் தான் எல்லாமே. சரி படம், நாங்கள் கையெடுத்து கும்பிட்டது எங்கள் தலைவன், எங்கள் அண்ணன் எல்லாமே அவர் தான். அவருக்காக படம் பார்த்தோம். ஆனால் உண்மையாக சொல்கிறேன், சரி கம்பேக்கு. சும்மா தொண்டை எனக்கு வலிக்குது, பாதிலே இன்டர்வல் கூட உள்ள, அது கூட தொண்டை வலிக்குது. ஃபுல்லாக 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி இதுனா மாஸ் தான். ஆர்ஜே பாலாஜி பற்றி சொல்லி ஆகணும். அவர் அழுததுக்கு அவர் விட என்ன வேணால் சொல்லலாம். ஆர்ஜே பாலாஜி ப்ரோ, லவ் யூ ப்ரோ, மஜாவாக பண்ணியிருக்கேன். நான் படம் மஜாவாக இருக்கு பாருங்க. எல்லாம் சூர்யா பயங்கரமாக பண்ணியிருக்காரு. நீங்கள் பாருங்க. ஆனால் 13 வருஷத்துக்கு கழிச்சு ஒரு பெரிய கம்பேக்னா. ஆனால் ஃபேமிலி பயங்கரமாக இருக்கும். பாருங்க எல்லாம் ஃபேமிலியாக வந்து பாருங்க எல்லாம் வேற